எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. ஆனா நாம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க பிள்ளையா, மகனா, அண்ணனா, தம்பியா ஏத்துக்கிட்டதும் இயல்பா நடந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ள போறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மள நடிகன் என்று சொல்லியும், நம்ம கட்சிய நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல், நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு. இப்படி நம்ம அரசியல் பயணம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2026 தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தனியா நின்னோம். மக்கள் நம்மள தெளிவா புரிஞ்சுகிட்டதாலையும் நம்ம டிவிகே தோழர்களோட உழைப்பாலையும் நாம 35% வாக்குகளை வாங்கினோம். 1,72,00,000 வாக்குகளோட தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியா வந்தோம். தமிழக மக்களாலையும் நம்மளோட ஆதரவு இயக்கங்களாலையும் இதோ இன்னைக்கு இங்க நம்ம டிவிகே ஆளும் கட்சியா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஆளும் கட்சியா ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒன்னா நமக்கு மட்டுமே தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாம, நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் முச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன?